பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இதுதான் என்னோடய பையனோட காயின் கலெக்ஷன் புக்கு. இது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்னென்ன கலெக்ஷன் பார்க்கலாமா? இது என்ன கண்ட்ரியோட? இது கிளியராக தெரியல. ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது மட்டும் ஹாங்காங், அடுத்தது ரெண்டுமே பிலிப்பைன்ஸ். கை வச்சு காட்டு. இது ஹாங்காங், இது ரெண்டுமே பிலிப்பைன்ஸ். அடுத்தது என்ன கோயினுக்கு சரியாக தெரியும். இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காயின் பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது என்ன காயின் சொன்னேன்? டென்மார்க். நடுவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெளியே எடு. இதுதான் டென்மார்க் காயின். இது பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டென்மார்க்னு போட்டிருக்கு. இது பாருங்கள், இது வந்து என்னது? ஹாங்காங். இது ஹாங்காங் காயின். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது டிசைனாக. முன்னாடி பார்ப்போம். இது வந்து $2. $2. ஸோ ஹாங்காங்கில் டாலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன காயின்ஸ்? இதுவும் ஹாங்காங் காயின் தான். இந்த ஹாங்காங் காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டிசைனாக நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு பூவாக இருக்குது பார்க்க. ஆனால் ஹாங்காங்கில் டாலர்ஸும் யூஸ் பண்ணாங்க, சென்ட்ஸும் யூஸ் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? லிபர்ட்டி. பின்னாடி பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. இது வந்து யூஎஸ்ஏயோட காயின். இது யூஎஸ்ஏயோட காயின்ஸு. அடுத்து இது வந்து துபாய் காயின். இது வந்து துபாய் காயின். கையெடு. அப்புறம் இது வந்து கொஸ்டார்ஸ்னு ஒரு காயின். இது வந்து எலிசபெத். இது வந்து எலிசபெத் காயின்ஸ். ஆமா. இது $2. 2 pence. 2 pence. பாருங்க எப்படி இருக்குன்னு. அடுத்த காயின்ஸ் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இது என்ன காயின்ஸ்? இது 200 rupees ரூபியா, இந்தோனேஷியாவோட. ஆமாம், இந்தோனேஷியாவோடது. எப்படி இருக்குது பாருங்கள். பேங்க் இந்தோனேஷியா. ஈகலாக போட்டிருக்கு. ஆமாம், ஈகல். 2008. இந்த காயினை பாருங்கள், வெளியேடு. சில காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நேமே போடலை எந்த கண்ட்ரின்னு. என்னென்ன எழுதியிருக்கு? எலிசபெத் மட்டும் போடுது. எலிசபெத் போடலை. 5 pence. ஓகே. இது எலிசபெத்தோட லண்டனாக இருக்கும். இதுவும் இந்தோனேஷியா காயின் தான். பாருங்க, ஆங்க்லுவாங். இது என்ன காயின்? இது பிலிப்பைன்ஸ் காயின். நியூசிலாந்து. இந்த காயினை பாருங்க. இந்த எலிசபெத் காயின்ஸ் தான் நிறையா இருக்குது. ஆமாம், இது பார்த்துட்டோமா? இது என்ன காயின்ஸ்? இது அமெரிக்கா காயின். இது பிலிப்பைன்ஸ் காயின். ஓகே. இது அது முன்னாடி இந்த காயினை பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
ஃப்ரண்டில் வந்து லைன் போட்டிருக்கு, முன்னாடி வந்து இந்த எலிசபெத்தோட ஃபேஸ். எலிசபெத்னு எழுதியிருக்காங்க. இதுவும் நம்மளோட இந்தியன் காயின் தான், ஆனால் இது ரொம்ப ரேரு. பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து வேர்ல்ட் ஆஃப் ஒர்க் டே காயின். என்ன எழுதியிருக்கு சரி தெரியல. இது வந்து யூரோப் காயின். இது ரெண்டுமே யூரோப் காயின். இதுவும் எலிசபெத் காயின் தான். ஓகே. இது ரெண்டுமே. இது வந்து டென்மார்க்கா? இல்லை, இது டென்மார்க்கில். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பினா தெரியும். இல்லை, இது ரெண்டுமே பழைய வேறு விதமான எலிசபெத்ஸ். ஓகே ஓகே, சேம் கண்ட்ரி தான். ஆமாம், ஆனால் வேறு வேறு காயின்ஸு. ஓகே. இது அது வந்து திருப்பினா ஃப்ரண்ட்டில் வந்து வேறு பிக்சர் இருக்கும். இது அதே மாதிரி பேக்லேயும் வந்து வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஒரு காயின்ஸ் தான் ஃப்ரண்ட். இப்போ அடுத்து பார்ப்போம். இது என்னது? இது வந்து நியூசிலாந்து காயின். இது குவைத் காயின். இது எலிசபெத். இது மலேசியன் காயின். அடுத்தது இது சிங்கப்பூர் காயின். காட்டு, சரி தெரியல. ஓகே, இதுதான் சிங்கப்பூர் காயினா? ஆமாம், 50 சென்ட். பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிங்கப்பூர். இது பேரின் காயின். அப்போ சூப்பரான. இது வந்து பேரின் காயின். ஓகே, அது எப்படி இருக்குன்னு. இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது சொல்லிட்டேன். இது என்னது? இது வந்து சவுதி அரேபியா காயின். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்காரு, ஆனால் நீங்கள் நல்லா விட்டு பார்த்தீங்கன்னா அந்த 1 ரியால் போட்டிருக்கு கீழே ரொம்ப சின்னதாக எழுதியிருக்கும். 1 ரியால் போட்டிருக்கு. ஓகே. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா போட்டிருக்கோம். ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்மளுக்கு நல்லா கவனித்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். இந்த காயினை பாருங்கள், வெளியேடு. சில காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நேமே போடலை, எந்த கண்ட்ரின்னு. என்னென்ன எழுதியிருக்கு? எலிசபெத் மட்டும் போடுது. இது எலிசபெத் போடலை. 5 பென்ஸா? ஓகே ஓகே ஓகே, இது எலிசபெத்தோட லண்டனாக இருக்கும். இதுவும் இந்தோனேஷியா காயின் தான். பாருங்க, ஆங்க்லுவாங். இது வந்து கனடா காயின். இது ஹாங்காங் காயினா. இது $10. இது என்ன காயின்? இது ஹாங்காங் காயின். இது $10. இது கனடாவா? ஆமாம். இது வந்து கனடா காயின்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பின்னாடி பார்த்தா அப்படி இருக்கு. இது கனடா காயின் நினைக்கிறேன். இது டெல்லி காயின். டெல்லி. இது டெல்லி காயினா? ஆமாம். இது வந்து இந்தியா காயின் தான், ஆனால் இது பிளாட்டினம் ஜூபிலி காயின். வெளியேடு. இது நம்மளோட இந்தியன் காயின் தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் ஸ்பெஷல் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஹாங்காங் காயின்ஸ் தான். எப்படி இருக்குன்னு.
₹5. இது என்ன காயின்? இந்தியன் சிவில் அவியேஷன் காயின். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுவும் இந்த காயின் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு மலேசியன் காயின் மாதிரியே இருக்கும். மலேசியாவில் வந்து 10 சென்ட் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஈரோ காயின். பின்னாடி பாருங்கள், பின்னாடி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது என்ன காயின்? இது கனடா காயின் தான். இது ரெண்டுமா? இது என்னது தெரியல, திருப்பி பார்த்துக்கிறேன். இதுவும் கனடா. இது மூணுமே கனடா காயின்ஸு. இது மூணுமே செம்பு கலரில் இருக்குது. இல்லை இல்லை, இந்த செம்பு கலரில் இருக்கிறது வந்து கனடா. இது வந்து சிங்கப்பூர் காயின். 2 லைன் இருக்குது பாரு. இது வந்து ஹாங்காங் காயின். இது $10. இது வந்து ஹாங்காங் காயின்ஸ். இது கொஞ்சம் குண்டான காயின். இது நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், பார்க்க நல்லா அழகாக இருக்குது. பின்னாடி பார்ப்போம். $10. இந்த காயின்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது எடு, இந்த காயின்ஸ் எடு. இது பாருங்கள், இது வந்து துபாய் காயின்ஸ். துபாய் காயின்ஸ் பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த காயின் பாருங்கள், இதில் வந்து எலிசபெத்னு போட்டிருக்கு. பின்னாடி பாருங்கள்.